ஹைதராபாத்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில ஒரு நாய்க்கு வந்து ஒரு பொசிஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னா சீஃப் ஹாப்பினஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷன் கொடுத்து அந்த நாயை போட்டோலாம் எடுத்து அதுக்கு லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைலே கொடுத்திருக்காங்க. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் என்னன்னா ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணணும். யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்கன்னா அது பக்கத்துல போய் உட்காந்துக்குமா, உட்காந்தோடனே அவங்க இப்படி தடவி கொடுத்து அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக வச்சிரும். அந்த ஆஃபீஸ்க்குள்ள அது பாட்டுன்னு ஜாலியா சுத்துது. அதுக்கு ஐடியெல்லாம் கூட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியோட கோ ஃபவுண்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி டாக்ஸ் இந்த மாதிரி பெட்ஸ்லாம் வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து கண்டிப்பா வேணும். ஏன்னா இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். மெயினான ஒரு ஸ்ட்ரெஸ் எங்கன்னு பார்த்தா ஆபீஸ்ல தான். இந்த திங்கக்கிழமை ஆபீஸ் போனனாலே அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். ஆபீஸ்ல இந்த மாதிரி பெட்ஸ்லாம் வளர்த்தும்போ ஹியூமன்ஸ் ஆன நமக்கு வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து எல்லா ஆஃபீஸ்லயுமே இருக்கு. இந்த அமேசான், கூகுள் இந்த மாதிரி எல்லா ஆஃபீஸ்லயுமே பெட்ஸ் எல்லாமே இருக்கு. அதை பார்த்து தான் நாங்களும் இங்க பெட்ஸ் கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ ஏன் டாக்ஸ் வந்து நம்ம கூடயே இருக்கணும்ன்றாங்கன்னா, இது சைக்காலஜிலையும் வரும், ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் வரும். இப்போ டாக்ஸ் வந்து நம்ம கூட இருக்கும்போது நம்மள அறியாமலே ஒரு சந்தோஷம் வரும். நம்ம கூட அது கூட விளையாடுறதுக்கு. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மேனிஃபெஸ்டேஷன்லாம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு விஷயம் நினைச்சோன்னா அது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம தாட்ஸ்ன்றது வந்து ஒரு எனர்ஜி தான். நம்ம ஒரு விஷயம் நினைக்கும் போது அது அந்த எனர்ஜி வந்து அதை அட்ராக்ட் பண்ணும். அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து நம்ம எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மைண்ட்ல வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம ஹாப்பியா இருந்துகிட்டு நம்ம மைண்ட்ல வந்து நெகட்டிவ் தாட்ஸை வச்சுக்க முடியாது. இப்போ நம்ம ஹாப்பியா இருந்தாலும் தாட்ஸும் ஹாப்பியா தான் இருக்கும். இப்போ நாய் வந்து நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஹாப்பியாக இருப்போம், நம்ம தாட்ஸும் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே வந்து நாய் வளர்க்குறது வந்து அவ்வளோ நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க.